ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலக்கிய சீரியலில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்து இலக்கியாவுக்கு எதிராக அந்த இருக்க எல்லா ஒரு ஆதாரமும் போலியான ஆதாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அதுக்கான அந்த ஒரு ஆதாரம் சொன்னவங்களுக்கு எல்லாருமே வந்து சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க வாயிலே வந்து உண்மையை வர வச்சு அதை வந்து ஆதாரமாக நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்ம இலக்கிய வந்து நிரபராதியாக வந்து விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் முடிவு பண்ணிவிட்டு முதல்ல வந்து நம்ம கௌதம் வந்துக்கிட்டு இலக்கியா சொன்ன அந்த ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் இந்த மாதிரி வந்து அஞ்சலிக்கு வந்து குழந்தை இருக்குன்னு பொய்யான சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களா, அது வந்து ஏன் கொடுத்தீங்க, அது அவங்க வயிற்றில் வந்து குழந்தைன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அப்படி வந்து சாட்சி சொன்னால் உங்கள் அம்மா பைரவி இருந்துக்கிட்டு என்னுடைய குழந்தை மட்டும் இல்லை என்னுடைய இந்த டாக்டர் தொழிலே வந்து நிறுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சுருக்காங்க. சரி, என்னால் இப்போதைக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, சாரி கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த ஒரு சிசிடிவியில் நம்ம பைரவி அம்மாவும் அஞ்சலி வந்து பேசுனது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பிளான் பண்ணி வந்து அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எடுத்துட்டாரு. எடுத்தது மட்டும் இல்லாமல் நேராக வந்து நம்ம இலக்கிய கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம அஞ்சலியும் பைரவியும் வந்து பேசின ஆதாரம் என்கிட்ட கிடச்சிருக்கு, நீயே பாரு, அவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து மிரட்டி வச்சுருக்காங்க, இதை காமிச்சாலே போதும், பாதி நம்ம வந்து நிரபராதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் வந்துக்கிட்டு இன்னும் பாக்கி இருக்கிறது அந்த இளநீ கடைக்காரனோட பொய் சாட்சி மட்டும்தான். அவனை மட்டும் பிடிச்சிட்டா கண்டிப்பாக நீ வெளியே வர்றது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சொல்லிட்டாரு. சரி, அவரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாம் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அவன் வீடும் ஆளும் இல்லை, அட்ரஸும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான பிளான் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானுக்கு கால் பண்ணி அவங்க காதுபட, அதாவது பைரவியும் அஞ்சலியும் காதுபட இளநீ கடைக்காரன் கிடைச்சிட்டானா, பொய் சாட்சி சொன்ன இளநீ கடைக்காரன் கிடைச்சிட்டானா அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவனை மீட் பண்ண வருவாங்க. அப்போ ஃபாலோ பண்ணி அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு பிளான் பண்ணார். அவர் பிளான் பண்ண மாதிரி வந்து கரெக்டாக அந்த இளநீ கடைக்காரனை மீட் பண்ண நம்ம அஞ்சலி பைரவியும் கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு பொறுமையாக ஆட்டோவில் வெயிட் பண்ணி அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியும் பைரவியும் போயிட்டதுக்கு அப்புறமா வந்து இளநீ கடைக்காரர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பேசுனது எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் இப்போ வந்து அன்றைக்கி என்ன நடந்ததுன்ற உண்மையை நீங்கள் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இதை கோர்ட்டில் காமிச்சு உங்களை வந்து ஜெயிலுக்கு தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அப்படிலாம் பண்ணாதீங்க, நானே வந்து குழந்தை குட்டிக்காரன், இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், இந்த மாதிரி அஞ்சலி தான் காசு கொடுத்து சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு உண்மையுமே வந்து அந்த இளநீ கடைக்காரர் சொல்லிட்டார். அது நம்ம கௌதம் வீடியோ ஆதாரமாகவும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.